வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். அதே 8ஆம் வீடில்தான் விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம், தலைமறைவு, தலைகுனிவு என ஏகப்பட்ட தீய காரகத்துவங்களும் இருக்கிறது. அதே வீட்டில்தான் திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் ஸ்தானம், ஆயுள் கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் அந்த 8ஆம் வீட்டில் தான் இருக்கிறது. 8ஆம் வீடு பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் ஆயுள் பலத்துடன் இருப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவார் என்றெல்லாம் 8ஆம் வீடை சொல்லுகிறது. அதே போன்று லக்னத்திற்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம், மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், 2வது தாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், லாபத்திற்கு லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 8ஆம் வீடும் லக்னத்திற்கு 8ஆம் வீடும் லக்னத்திற்கு 11ஆம் வீடும் பலம் பெற்றால் அந்த ஜாதகர் பெரும் செல்வந்தராக திகழ்வார். ஆதலால் ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்படுகிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உழைப்பை தொய்வுபடுத்தாமல் கடினமான உழைப்புகள் உழைத்து நமக்கு எதிர்காலம் இருக்கிறது என எண்ணி நாம் போராடினால் வெற்றி என்பது நிச்சயம் நம் கையை வந்து அடையும். அதனால் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பதை கூறி மற்ற விஷயங்களை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.